கஷ்டப்பட்டு நம்ம ஜெபம் பண்ணிட்டு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? ஒரு வாய்ப்பும் கிடையாது. இருக்கிற வாசலும் இப்படி சொல்றதுக்கு கூட கூட இருக்கிறவங்க தான், வேற யாரும் கிடையாது. நம்ம வீட்டில் நம்மளை சுற்றி எவ்வளோ கிருபை பெற்றவங்க இருக்காங்கன்னு நீங்கள் வீட்டில் போய் பாருங்க, ஒவ்வொருத்தரையா பாருங்க. கரெக்டு தான். அவன் இப்படி அவன் 7ஆம் தரமும் இன்னும் 7 தரம் 7ஆம் தரம் அவன் போய் ஏதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது. ஒரு சின்ன மேகம் எழும்புறதுக்கு எலியாவை நிச்சயம் பண்ணணும். நல்ல கவனமா கேளுங்க. அப்பொழுது அவன், நீ போய் ஆகாபை நோக்கி, மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு வாசிங்க, போய்விடும் என்று சொல் என்றான். அடுத்த வசனம், அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. நல்ல கவனிங்க. சமுத்திரத்திலிருந்து எழும்பினது, எலியா ஜெபத்தினால எழும்பினது ஒரு உள்ளங்கை அளவு மேகம். ஆனா மேல இருந்து கர்த்தர் கட்டளையிட்டது, அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து. நம்ம ஜெபம் எல்லாம் இவ்வளவுதான் மொத்தமே. ஆனா கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு செய்ய போகிற கிரியை இருக்கிறதெல்லாம்